மிஸ்டர் ஹேமந்த் பதானி சொல்லுங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து எங்களுக்காக நீங்க ஒரு வரலாறு படைக்க போறீங்க. நம்ம 2 பேர் சேர்ந்தா எந்த டீமுக்கு? டெல்லி கேபிட்டல்ஸ். பிரச்சனை இல்ல, பண்ணி தரக்கூடிய ஆள் தான். கப்பு அடிக்கணும். அடிச்சிடலாம். நீங்க சைன் பண்ணிட்டீங்கனாலே என் ராசிக்கே கப் அடிச்சிடலாம். ஆனா எனக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஆமா, சைன் பண்ணணுமா எங்கேயாச்சும்? ஃபர்ஸ்ட் கேளுங்க, எடுத்தோடனே சைன் பண்றதுக்கு போகாதீங்க. ஏன் இவ்வளவு பறக்குறீங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு கிடையாது. எனக்கு இருந்தா மீறப்படும். உங்களுக்கு நீங்களே மீறிடுவீங்களா? நானே மீறிடுவேங்க. எய்த்து பேசக்கூடாது. உங்க ஸ்குவாட் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். சரி, எனக்கு ஒண்ணுமே செட் ஆகல. சரி, ஓகே, என்ன பண்ணலாம்? ஓனராச்சும் நல்லா இருப்பாருன்னு பார்த்தேன், அவருமே எனக்கு செட் ஆகல. நீங்களே எனக்கு செட் ஆகல. பேசாம வேற நாங்க தான் இந்த IL T20 கப் அடிச்சேன். அப்பா அங்க அடிச்சீங்க இங்க அடிக்கிறீங்களா? இல்ல அதனால தானே என்ன கூப்பிட்டீங்க. சரி விடுங்க, டீமை மொத்தத்தையும் கலைக்கிறோம். புதுசா 25 பேர் அள்ளி போட்டு கொண்டு வர்றோம். பேருக்குனாச்சும் ஒரு 4 பேர் ரிட்டைன் பண்ணுங்க. எதுக்கு 4 பேர்? உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, சீட்டு குழி போடுவோமா? சாப்பிட்டு எதுக்கு மறுபடியும் நீங்க கப் அடிக்காம இருக்கணும்? அவன் தான் கேப்டன்ஷிப் பண்ணா தானே வருவேன்னா. சரி, வேற யாரு பண்றதா? குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவா? சரி, நம்ம பையன் சொன்னா கேட்பேன். சரி, அவனை வச்சுக்குருவோம். அக்சர் பட்டேல். அவனுமா சரி வச்சுக்குருவோம். வேற அபிஷேக் போரல். நல்லா இருக்கு, பேர் வேற நல்லா இருக்கு. சரி வேற போதுமே. கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ். மும்பை இந்தியன்ஸ்ல பாத்து ஒண்ணும் பண்ணலையே. அவர் டெவால் பிரேவிஸ். அவர் வேற அதுலயும் விளாண்டா. இப்ப தெரியல நீங்க ஏன் விளாடலன்ட்டு. போங்க, போய் புதுசா ஆப்ஷன் எடுத்துருவோம். ரிசாப் பண்றான். ரிசாப் பண்ணிட்டு அவன் ஏலத்துக்கு வந்திருக்கேன். இப்ப எதுக்கு இதை தூக்குறீங்க? ஏலம் எடுக்கிறதுக்கு நம்ம வேண்டாம். எதுக்கு சிரியாஸ். ஐயோ மனுஷன் போயிடா நீ. ஏற்கனவே இங்கதானே விளாண்டான். ஃபைனலுக்கு மட்டும் தானே கூட்டு போனான். கப் அடிச்சானா? போன வருஷம் அடிச்சிருக்கேன் கப்பு. போன வருஷம் அடிச்சா உன் டீம்ல விளையாடையில அடிச்சானா? உனக்கு கப் அடிக்கணுமா ஃபைனல் போகணுமா? நான் ஃபைனல் போகணும், கப் அடிக்கணும். அவன் பண்ணியிருக்கான்ல. சும்மா சரி, நம்ம கீப்பர் எடுக்கணும்ல. கீப்பர் எடுக்கணும் கண்டிப்பா. இஷான் கிஷன். ஐயா, இஷான் கிஷன் எதுக்கு? கீப்பிங்கடா. ஐயோ, கீப்பருக்கு ஒரு ஆள் நான் வச்சிருக்கேன். ஏன் இப்படி பொங்கலா? நீ பேசாம இருங்க. சரி, டீகாக்கோட ட்வின் பிரதர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர மாதிரியே இருப்பாராம். ரியான் ரிக்கல்டன் தான் நல்ல பேரு. நமக்கு வேண்டாம். இல்ல எங்களுக்கு அவன் யாரோ மும்பை யாரோ சும்மா சில்லறத்தனமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாருங்க எடுக்க? வெயிட் பண்ணு, இத குடு. நீ எதுக்கு கையில வச்சுக்கிட்டு இருக்க? அடுத்து யாருங்க? அடுத்து ரெடியா இருங்க. அடுத்து இப்ப தூக்குடா. யாருன்னே சொல்லவே அவரு. அந்த பாரு யாருங்க? KL ராகுல். எதுக்குங்க? KL ராகுல் எதுக்கா? உனக்கு என்னென்ன ஹோல் இருக்குன்னு சொல்லு. டீம்ல என்னென்ன ஓட்ட இருக்கா? பேட்டிங் ஓட்ட இருக்கு, சரக்கு இருக்கு, நம்மள்ட்ட கீப்பிங் இருக்கு ஹோல். கேப்டன்சி ஆள் இல்ல. கேப்டன்ஷிப் ஆடல. பண்ணி தரக்கூடிய ஆள். ஓப்பனிங்ல விளையாடுறவன் 8ஆவதையும் விளையாடணும். பண்ணக்கூடிய ஆள் தான். பண்ணக்கூடிய ஆள் தானா? ஒரு 60 கோடி 2 கோடி போறானா? 60 கோடி போற. ஏப்பா 6 இது பண்றான். ஒரு இதுக்கு 10 கோடி நச்சா கூட 6 இது 60 கோடி கொடுக்க வேண்டாமா? அசலே 40 கோடி தானடா இருக்கு. அப்படி இல்லையா? சரி, எவ்வளவு உங்க பட்ஜெட்? எவ்வளவு? 10 கோடியா? எங்க ராகுல பார்த்தா 10 கோடிக்கு விலை போற மாதிரி இருக்கா? 10 கோடி எல்லாம் வரும், கேளு நீ. சரி, 10 கோடி ரொம்ப கம்மியா இருக்கு. கூட கொஞ்சம் போட்டு 12 கோடி எவனும் வர மாதிரி தரல. சரி, 2 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். பவுலிங் போட சொல்லு. வெளுத்தே விடுவேன். பார்த்தல்ல, கேட்டல்ல, வெட்டி குண்டு வெட்டிக்கிறான். டிசி தொடர்ந்த 4 மேட்ச் 4மே வின்னு. சரித்திரம். அப்படியே அதே பாசிட்டிவ் வச்சுக்கிறோம். 14க்கு 14 ஜெயிக்கிறோம். குவாலிஃபயர் 2 ஜெயிக்கிறோம். கப்பை தூக்குறோம். வித்தவுட் a single loss டிசி won the cup. இதான் என்ன ஒரு வரலாறு. போங்க. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் செம்மையா விளாண்டீங்க, ஜெயிச்சீங்க. அடுத்து 10 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சு 1 மேட்ச் டை ஆனதால ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. நடராஜன் ஒரு பையன் எடுக்க சொன்னேன். ஆமா, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரீக் பவுலர்னு சொன்னனே. அந்த ஸ்டார்க்குக்கு ஈக்குவல்னு சொன்னேன். ஸ்டார்க் இந்த சைடு போட்டாருன்னா நடராஜன் அந்த சைடு போடுவாருன்னு சொன்னேன். ஸ்டெம்ப் பறக்கும்னு சொன்னேன். 10 கோடி கொடுத்து எடுத்தேன். நல்லா பண்ணார். நெட்ல இது கேளு. 14 மேட்ச் விளையாண்டோம். ஆமா. அவனுக்கு எத்தனை ஓவர் கொடுத்த? ஸ்டார்க்குக்கா ஒரு மேட்சுக்கு மினிமம் 3 ஓவர்ல இருந்து 4 ஓவர். குட்டி ஸ்டார்க் நடராஜனுக்கு கேக்குறேன். நடராஜனுக்கு எவ்வளவு கொடுத்தேன்? 3 ஓவர் கொடுத்தேன். 3 ஓவர் கொடுத்துட்டேனா? பரவாயில்ல. இதுக்கே ஆச்சரியம். அவன் இறங்கின முதல் மேட்சே குண்டு போட்டாங்க. இப்ப தெரியுதா நான் அவனுக்கு ஏன் ஓவர் கொடுக்கலன்ட்டு? முதல் மேட்ச்லயே ஓவர் கொடுத்துருந்தேன்னா முதல் மேட்சே குண்டு போட்டுருப்பான். அப்ப நம்ம சரித்திரம் எங்க போவோம்? 4 மேட்சுக்கு 4 வின்னு யாராச்சும் பண்ணிருக்காங்க? யாராவது தொடர்ந்து, அதுவும் முதல் 4 மேட்ச்ல எலிமினேட் ஆகி வெளியே வந்துட்டேன். 4 மேட்ச் ஜெயிச்சா என்ன, தோத்துருந்தா என்ன? அதாவது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீ தான் சொல்லணும். நான் சொல்றேன் கேளுங்க. என்னோட ராசி தான். என் ராசி ஃபர்ஸ்ட் சைன் பண்ணல அப்படியே ஃபுல் பாசிட்டிவா இருந்துச்சு. சரியா? நடுவுல அந்த ஏதோ 5ஆவது மேட்ச் தோத்தோம்ல, அன்னைக்கு வந்து சனி பயிற்சி எனக்கு மாறிடுச்சு. என்னோட சனி பயிற்சி அப்படியே மும்பை இந்தியன்ஸுக்கு போயிருச்சு. அதனால அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம தோக்க ஆரம்பிச்சிட்டோம். சார் நீங்க டெல்லி கேபிட்டல்ஸோட ஹெட் கோச்.
இதுக்கு மட்டும் இல்ல, இது முன்னாடி பல லீக் நடந்துருச்சு. அப்பெல்லாம் நான் ஜெயிச்சேன். அப்பவே நான் கோச் தான். அப்பவே நீங்க கோச் தான். அதனால ப்ரொஃபஷனலா தொழில் தர்மத்தோட ஒரு பதில சொல்லுங்க. நம்ம டிசி வந்து ஹேமந்த் பதானியை நம்பி இல்ல, கேஎல் ராகுல நம்பி இருக்கோம். நம்ம அன்னைக்கு ஆப்ஷன்ல சொன்னோம். நீங்க அன்னைக்கு வேற மாதிரி சொன்னீங்களே, கேஎல் ராகுல் டீம் வந்து உங்களை நம்பிதான் இருக்குன்னு சொன்னீங்க. நான் யார நம்பினேன்? கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் என்ன பண்ணல? என்ன பண்ணல? 8 வேளை 9 வேளை 10 வேளை பார்த்துக்கிட்டு இருக்க பையன் பண்ணிட்டார்ல. அந்த 10 வேளை அவர் பார்த்தனால மிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே பெரிய ஆயிட்டாங்க என் மேல. அவங்க பாத்துருக்க வேண்டியதானே. எல்லாமே நான் கேஎல் ராகுலுக்கு தான் தூக்கி தர்றேன், எங்களெல்லாம் இவர் கண்டுக்க மாட்டாங்கன்ற காண்டுல என்ன இப்படி அவமானப்படுத்தி உங்க முன்னாடி நிக்க வச்சிட்டாங்க. தலைகுனியே நிக்கிறீங்களா? ஆமா. அதனால என்ன பண்ண போறோம்னா மொத்த டீமே குழப்புறோம். யோ, இதைத்தான முன்னா மேட்ச் முன்னாடி சொன்ன ஆக்ஷன்ல. இப்போ கேஎல் ராகுல நம்ம எடுத்துட்டோம். சரி, மிச்சம் இருக்கிற 23 பேரையும் நம்ம குலைச்சு விட்டுட்டு கேஎல் ராகுல் சொல்றதையும் நான் சொல்றதையும் கேட்டு டீம் எடுக்கிறோம். 2026ல டிசி வின் பண்ணது. ஆல்ரெடி நாங்க ஒரு குருசாமி ஆயிட்டோம். இதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்க? ஒருத்தர் வருவான், வெயிட் பண்ணுங்க.